ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைக்கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பாருங்கள். இதை முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவிடணும். இந்த வரைக்கும் சுடு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறிச்சுன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி சுத்தமாக கழுவிட்டு நம்ம அதை வறுத்துடலாம். பாருங்கள், கருவாடை கழுவியாச்சு. இது கழுவுறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு சுத்தமாக அது மேலெல்லாம் சுரண்டிட்டு சுத்தமாக கழுவணும். இந்த கருவாட்டில் தேவையான பொருள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். கம்மியாக தான் போடுறேன் பாருங்கள். இந்த அளவு போட்டாலே போதும். இதுக்கு அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே இப்படி பெசிட்டு விட வேண்டியதான். இதுக்கு சும்மா லேசாக வேணால் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நான் வடிகட்டி வச்சுட்டேன். அதனால் இப்படி இருக்குது ட்ரையாக. இவ்வளோதான் இதனோட வேலை. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கடாயை வச்சு வறுத்தரலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே ஊற்ற தேவையில்ல. சும்மா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவாடை போட்டு சைடில் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இது கழுவுதான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது நைட் சைடில் எண்ணெய் போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி வர மாதிரி ஸ்லோவாக வச்சா போதும் அடுப்பு. பாருங்கள், இந்த போட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் போட்டு கிளறி விட வேண்டியதான். இந்த மாதிரி லேசான தீயில் அப்படியே கலர் மாறுது பாருங்கள். இப்போவே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும், நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியே வந்துடுச்சு. இப்போ கலரும் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். 1 நிமிஷத்தில். ரொம்ப கருத்து போயிட்டாலும் டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது அவ்வளோதான் வேலை. நம்ம எடுத்து இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நிறைய இல்லாமல் பக்குவமாக பண்ணியிருக்கேன். எனக்கு இது எல்லாமே எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கருவாடு பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. கழுவுதான் கொஞ்சம் லேட்டாகாமல் தவிர மற்றபடி வேறு எதுவும் வேலையே இல்லை இதுக்கு அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.